இப்ப டிஸ்கிரிப்டிவ் ரிசர்ச்ச பொறுத்தவரையும் நமக்கு அவ்வளவுதான். அது கீழ இருக்க வந்து அந்த கொஸ்டினர் கொஞ்சம் இருக்கு. சர்வே கொஞ்சம் இருக்கு. அது வந்து நம்ம தனியா படிக்கலாம். லாங்கிட்யூட்னல் இது எல்லாமே தனியா பின்னாடி வரும். டிஸ்கிரிப்டிவ் ரிசர்ச்னா அது கீழ என்னென்ன இருக்குங்கிறத மட்டும் பார்த்துட்டோம். அ தனியா படிக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா, ச அ அப்சர்வேஷன்ல என்னென்ன அப்சர்வேஷன் இருக்குங்கிறத தனியா படிக்கணும். சர்வே ரிசர்ச்க்குள்ள கொஸ்டின்னா என்ன? ஆ இன்டர்வியூனா என்னங்கிறது, அதுக்குள்ள ஒரு 4, 5 பாயிண்ட்ஸ் இருக்கு. அத மட்டும் தனியா படிக்கணும். இப்ப அடுத்தது வந்து அனலிட்டிக்கல் ரிசர்ச். இப்ப இந்த இடத்துல நாம பார்க்கிறது வந்து அனலிட்டிக்கல் ரிசர்ச் நம்ம பார்க்க போறோம். இந்த செஷன்ல. இப்ப அனலிட்டிக்கல் ரிசர்ச் அப்படின்னாவே நமக்கு டெப்த் சொல்லுவாங்க. நம்ம இந்த அனலிட்டிக்கல் ரிசர்ச் அப்படின்னாவே டெப்த் சொல்லுவாங்க. ரொம்ப டெப்த்தா போய் படிக்கிறது தான் அனலிட்டிக்கல் ரிசர்ச். இது எத அனலிட்டிக்கல் பண்ணுவாங்க? கிரிட்டிக்கல் அனாலிசிஸ் சொல்லுவாங்க. இல்லன்னா டெப்த் ஸ்டடி சொல்லுவாங்க. நோட் பண்ணீங்க. டெப்த் ஸ்டடி சொல்லுவாங்க. இந்த டெப்த் ஸ்டடி அப்படிங்கிறது ஆக்சுவலா எத மீன் பண்ணுது அப்படின்னா, நீங்க ஒரு விஷயத்த போய் ஆல்ரெடி வந்து ஒரு விஷயத்த வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதோட ரிசல்ட் வரல. இல்ல வந்த ரிசல்ட் தப்பா இருக்குமா? அப்படிங்கிறத என்ன பண்ணுவோம், மறுபடியும் போய் டீட்டெயிலா அனலைசிஸ் பண்ணுவோம். கொண்டு இந்த இது என்ன சொல்லுவாங்க, சிபிஐ மாரி சொல்லுவாங்க. ஒரு சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் எப்படி இருக்கு அப்படின்னா, கரெக்ட்டா எங்க ஸ்டார்ட் பண்ணி, எங்க கொண்டு வந்து முடிப்பாங்க அப்படிங்கிற மாரி சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் தான் டெப்த் ஸ்டடிம்பாங்க. அப்ப இது இது என்னன்னா, இது ஆல்ரெடி பாஸ்ட் ரெக்கார்ட தான் போய் அனலைசிஸ் பண்ண முடியும். ஆல்ரெடி இருக்க டேட்டாவ, இல்ல ஆல்ரெடி நடந்த விஷயத்த, இல்ல ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஈவென்ட்ஸ்ல வந்து நடந்த விஷயத்த போய் நாம என்ன பண்றோம்? போய் நம்ம படிக்கிறது தான் என்னன்னா, அனலிட்டிக்கல் ரிசர்ச்ம்பாங்க. இந்த ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச் அனலிட்டிக்கல் ரிசர்ச் அனலிட்டிக்கல் ரிசர்ச்ச பொறுத்தவரையும் 2 வார்த்தை ஞாபகம் வச்சுக்கணும். கிரிட்டிக்கல் அனலைசிஸ் இல்லன்னா டெப்த் ஸ்டடிம்பாங்க. அப்ப இன்னொரு பேரு அப்படி கேட்டா, அது டெப்த் ஸ்டடி அனலைசிஸ் பண்றது ஒரு பாஸ்ட் டேட்டாவ போய் எக்ஸிஸ்டிங் டேட்டா சொல்லுவாங்க. அத போய் அனலைசிஸ் பண்ணி இல்லன்னா சிபிஐ ஞாபகம் வச்சுக்கணும் உங்களுக்கு. பழைய ரெக்கார்ட போய் ரொம்ப அனலைசிஸ் பண்ணி, அத டீட்டெயிலா நம்ம எழுதுவோம்ல, இன்ஃபர்மேஷன் டீட்டெயிலா எழுதுறது தான் என்னதுன்னா, டீட்டெயில்டா எங்கேருந்து எப்படி நடந்தது, எப்படி அதான் டெப்த் இன்வெஸ்டிகேஷன் சொல்லுவாங்க. ரொம்ப டெப்த்தா இன்வெஸ்டிகேஷன் பண்றது. தனித்தனியா இண்டிவிஜுவலா இன்வெஸ்டிகேஷன் பண்ணது. இதெல்லாம் எங்க அப்படின்னா, அனலிட்டிக்கல் ரிசர்ச் அப்படிம்பாங்க. இது இந்த இடத்துல நம்ம வந்து கிரிட்டிக்கல் அனலைசிஸ் இது வந்து ஒரு கிரிட்டிக்கல் அனலைசிஸ்ம்பாங்க. அப்ப இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். ஃபேக்ட் நடந்ததுதான். இன்ஃபர்மேஷன் இதுதான் மீனிங்ஃபுல் கன்க்ளூஷன்பாங்க. இது வந்து என்னது? இது எல்லாமே இது மீனிங்ஃபுல் கன்க்ளூஷன் எல்லாத்துக்கும் எவிடன்ஸ். இந்த ரிசர்ச் டஸ் நாட் கலெக்ட் நியூ டேட்டா. புது டேட்டாவ இங்க கலெக்ட் பண்ண மாட்டாரு. இருக்கிற அனலைசிஸ் வாட் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் நடந்த விஷயத்த தான் இங்க பார்ப்பாங்க. அதான் எப்படி ஏன் நடந்தது? எப்படி நடந்தது? இல்ல எப்படி ஏன் நடந்தது? அப்படிங்கிறத தான் பார்ப்பாங்க. வாட் இஸ் த ரிலேஷன் பிட்வீன் த வேரியபிள்ஸ்? எக்ஸிஸ்டிங் இன்ஃபர்மேஷன் இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். ஆனா எல்லாமே என்னது லாஜிக்கலா இருக்கணும். அப்ப இங்க இருக்கிறது எல்லாமே இங்க வந்து இந்த கிரிட்டிக்கல் எவாலுவேஷன், லாஜிக்கல் ரீசனிங், காஸ், எஃபெக்ட், ஃபோக்கஸ் அப்படிம்பாங்க. இதுக்கு இன்னொரு ஸ்லைடு ஒண்ணு இருக்கு. அந்த ஸ்லைட வந்து நான் உங்களுக்கு டெப்த்தா பார்க்கணும்னா, இந்த ஸ்லைட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இப்ப டிஸ்கிரிப்டிவ் பொறுத்தவரையும் சொன்னா, டிஸ்கிரிப்டிவ் இஸ் மீனிங் த ஸ்டேட் ஆஃப் அஃபேர்ஸ் இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். ஸ்டேட் ஆஃப் அஃபேர்ஸ் இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். அப்ப டிஸ்கிரிப்டிவ் வந்து இந்த வார்த்தை இப்படி கேட்கலாம். இதுக்கு இன்னொரு பேரு எக்ஸ்பேக்ட் இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். எக்ஸ்போஸ்ட் ரிசர்ச்ம்பாங்க. இல்லன்னா எக்ஸ்ஃபேக்ட் ரிசர்ச்ம்பாங்க. எக்ஸ்ஃபேக்ட் எஃப்ஏசிடி ஃபேக்ட். இப்ப இப்படி கூட எக்ஸ்போஸ்ட் ரிசர்ச் அப்படின்னா டிஸ்கிரிப்டிவ் ரிசர்ச் சொல்லலாம். இல்லன்னா எக்ஸ்ஃபேக்ட் ரிசர்ச் அப்படின்னாவே என்ன சொல்லலாம்? அது டிஸ்கிரிப்டிவ் ரிசர்ச். அப்ப அனலிட்டிக்கல் ரிசர்ச் எக்ஸ் அண்ட் ரிசர்ச்ம்பாங்க.
அனாலிட்டிக்கல் ரிசர்ச் அப்படின்னாவே பினாமினா நிகழ்ச்சின்னு சொல்லுவாங்க, நிகழ்வுகள் சொல்லுவாங்க. பினாமினா நடந்த நிகழ்வுகள், அனலைசிஸ் ஆனிய நிகழ்வுகள் எப்படி நடந்திருக்கு. இது ஆக்சுவலா என்னது செகண்டரி டேட்டா ஆல்ரெடி நடந்த இன்ஃபர்மேஷன் போய் நாம என்ன பண்ணுவோம், கலெக்ட் பண்ணுவோம். ஆல்ரெடி நடந்துருச்சு. அப்ப செகண்டரி இன்ஃபர்மேஷன்னா என்ன, பிரைமரி அனாலிசிஸ் பண்றது. இப்ப அதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா அதுதான் அனாலிட்டிக்கல் ரிசர்ச். டிஸ்கிரிப்டிவ் ரிசர்ச்ல இது நம்ம முக்கியமான வார்த்தை டிஸ்கிரிப்டிவ் தான். எக்ஸ்போஸ்ட் ரிசர்ச்ங்கிற வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கணும். இது பிரைமரி டேட்டா. எது பிரைமரி டேட்டா அப்படின்னா இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். டிஸ்கிரிப்டிவ் ரிசர்ச் பிரைமரி டேட்டா அப்படின்னா இங்கதான் டிஸ்கிரிப்டிவ் ரிசர்ச் எல்லாமே பிரைமரி டேட்டா. அதே மாதிரி அனாலிட்டிக்கல் ரிசர்ச் எல்லாமே செகண்டரி டேட்டா. அப்ப அப்படிங்கறது நம்ம அதுக்காக தான் இந்த ஸ்லைடை கொடுத்துருக்கேன். இதுல 2-3 பாயிண்ட்ஸ் இருக்கனால இதுக்கு இன்னொரு பேரு எக்ஸாண்ட் ரிசர்ச். அப்ப எக்ஸாண்ட் ரிசர்ச்னா அனாலிட்டிக்கல் ரிசர்ச். அப்ப எக்ஸ்போஸ்ட் ரிசர்ச் அப்படின்னா டிஸ்கிரிப்டிவ் ரிசர்ச். அப்ப இந்த வார்த்தை நமக்கு ரொம்ப முக்கியம். இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். அப்ப அனாலிட்டிக்கல் ரிசர்ச் அப்படிங்கறது நமக்கு அந்த டிஸ்கிரிப்டிவ் ரிசர்ச்சுக்குள்ள ஒரு இது சொல்லியாச்சு. அப்ப அனாலிட்டிக்கல் ரிசர்ச் அப்படிங்கிறது அதுக்குள்ள என்னென்ன கிரிட்டிக்கல் எவாலுவேஷன், லாஜிக்கல் ரீசனிங், காஸ் எஃபெக்ட் ஃபோக்கஸ் இது எல்லாமே என்னன்னா எப்படி நடந்தது, ஏன் நடந்தது, இந்த மாதிரி போய் நம்ம போய் உள்ளுக்குள்ள போய் டெப்தா போய் பார்க்கறோம்ல, அதுதான் அனாலிட்டிக்கல் ரிசர்ச். இதுல முக்கியமானது இந்த வார்த்தை கிரிட்டிக்கல் எவாலுவேஷன்ங்கிற வார்த்தை வரும். இந்த லாஜிக்கல் அப்படின்னா லாஜிக்கல் மேபி கிளாசிக்கல் ரிசர்ச்ல இந்த மாதிரி கொஸ்பான் லாஜிக்னா என்னன்னு கேட்டானே அது கிளாசிபிக்கல் ரிசர்ச்ல வரும். அது கொஞ்சம் டிடெக்டிவ் இண்டக்டிவ் இந்த மாதிரி மெத்தட் எல்லாமே எங்க வரும்னா கிளாசிபிக்கல்ல தான் வரும். இதை கொண்டு நம்ம கொண்டாந்து அனாலிட்டிக்கல் ரிசர்ச் சேர்த்துறாதீங்க. கொஞ்சம் யோசிச்சு கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணுங்க. என்ன கேஸ் கேட்டிருக்கானோ. மெட்டா அனலைசிஸ் இதெல்லாமே வந்து அனாலிட்டிக்கல் ரிசர்ச்ல வரும். அதனால மெட்டா அனலைசிஸ் இதுல வந்து பாருங்க கண்டென்ட் அனலைசிஸ்னா ஒரு பர்டிகுலர் கண்டென்ட் போய் அனலைசிஸ், புக்கை போய் அனலைசிஸ் பண்றது. ஒரு புக் இருக்கு, ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு புக் இருக்கு, அதுல என்னென்ன கண்டென்ட் இருக்கு, எப்படி இருக்கு அப்படின்னு அனலைசிஸ் பண்ணி ஒவ்வொரு வார்த்தைக்கு எதை சொல்ல வருது அப்படிங்கிறது. திருக்குறளை வச்சு நம்ம எழுதுறோம்ல, அதெல்லாம் அனலைசிஸ். திருவள்ளுவர் எழுதின புக்கு திருக்குறளை பார்த்து நம்ம அனலைசிஸ் பண்றோம். என்ன சொல்ல வராங்க, ஆதி காலத்துல அவர் எதை சொல்லல, 1334 குறள்ல எதை சொல்லல அப்படிங்கறதெல்லாம் அனலைசிஸ் பண்றது எல்லாமே என்னது, அதெல்லாம் அனலைசிஸ் தான். அனலைசிஸ் ரிசர்ச்பாங்க, அனாலிட்டிக்கல் ரிசர்ச். டெப்தா போய் பாக்குறது. ஸ்டாட்டிக்கல் அனலைசிஸ், லாஜிக்கல் ரீசனிங், கம்பேரிட்டிவ் அனலைசிஸ், ட்ரெண்ட் அனலைசிஸ் இதெல்லாம் பாக்குறதெல்லாம். அதுக்கடுத்து ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச். ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச் அப்படின்னாவே நம்ம என்னன்னா பாஸ்ட் ஈவெண்ட்ங்கிறது உங்களுக்கு வரணும். இங்க ஹிஸ்டாரிக்கல் அப்படின்னா என்னது, பாஸ்ட் தான். இந்த பாஸ்ட்ங்கிற இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் த பாஸ்ட், இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். அப்ப இந்த ஹிஸ்டாரிக்கல் அப்படின்னா பாஸ்ட் ரெக்கார்ட்ஸ், பாஸ்ட் ஈவெண்ட் எல்லாமே முன்னாடி நடந்த ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட் நடந்த விஷயத்தை மட்டும் பேசுறது அப்படின்னா ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச். எல்லாமே என்னது, அதை என்ன பண்ணணும், இப்போ ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட் நடந்திருக்கு அப்படின்னா ஒரு கட்டபொம்மனா இல்ல வந்து யாரோ ஒருத்தவங்களை பத்தி நம்ம படிக்கிறோம் அப்படின்னா அவங்க எந்த காலத்துல இருந்தாங்க, எதுக்காக சண்டை போட்டாங்க, அவங்க என்னென்ன விட்டுட்டு போனாங்க, அவங்க பொருள் என்ன, இந்த மாதிரி எவிடன்ஸ் பார்க்கணும். அப்ப கிரிட்டிக்கல் எவாலுவேஷன் சொல்லுவாங்க. கிரிட்டிக்கல் என்னென்ன பண்ணணும், அதை கிரிட்டிக்கல் அனலைசிஸ் போய் பாஸ்ட் ஈவெண்ட்டை போய் படிக்கிறது மட்டும் இல்லாம அது எல்லாமே கிரிட்டிக்கல் திங்கிங் பண்ணணும். எல்லாத்துக்கும் எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணணும். அது உண்மையா நடந்ததா இல்ல வந்து வேணும்னே பண்ணதா இல்ல ஏதாவது ஒரு காரணத்துக்காக பண்ணதா அப்படிங்கறத நம்ம எவாலுவேஷன் பண்ணி அந்த பாஸ் ரெக்கார்டை வந்து என்னது நம்ம ப்ரூவ் பண்ணணும். அது பிரைமரி டேட்டா, செகண்டரி டேட்டா, எங்க இருந்து எடுக்கப்பட்டது அப்படிங்கலாம் நம்ம போய் பண்றதுதான் என்னது ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச். இது என்னன்னா இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணணும். கலெக்ட் பண்ற இன்ஃபர்மேஷன் வெரிஃபை பண்ணணும். அப்புறம் இன்டர்பிரேட் பண்ணணும். இன்ஃபர்மேஷன் என்ன இன்டர்பிரேட் அதெல்லாம் உண்மைதானா அப்படிங்கிறது எதை எப்ப பாஸ்ட அதை என்ன பண்ணணும், இப்ப உள்ள கண்டிஷன்ஸுக்கு என்னது கொண்டு வரணும். கொண்டு வந்து அது ஃபியூச்சர் டென்ஸுக்கு யூஸ் ஆகுமா அப்படிங்கிறத அதையும் பார்க்கணும். ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஈவெண்ட், ஐடியாஸ், இன்ஸ்டிடியூஷன், ப்ராக்டிஸ் பேசுறதா, ஆத்தென்டிக் சோர்ஸ் இதுதான் முக்கியம். இந்த ஆத்தென்டிக் சோர்ஸ் தான் ரொம்ப முக்கியம். இதுதான் என்ன சொல்லுவாங்க, இதுல 2 இது இருக்கும். ஆத்தென்டிக் சோர்ஸ்ல 2 வகை இருக்கும். பிரைமரி டேட்டா, செகண்டரி டேட்டா சொல்லுவாங்க. அந்த பிரைமரி டேட்டானா என்ன, செகண்டரி டேட்டானா என்னன்னு சொல்லுவாங்க. இது அடிக்கடி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. பிரைமரி டேட்டானா என்ன, செகண்டரி டேட்டானா என்னன்னு கேட்பாங்க கொஸ்டின்ஸ். இப்ப பிரைமரி டேட்டானா ஒன் மைண்டும்பாங்க, செகண்டரி டேட்டானா
நீ பிரைமரி டேட்டா வந்து டிஸ்கிரிப்ட் பண்றீங்களா, அதுதான் என்னது, தட் இஸ் கால்டு வந்து செகண்டரி டேட்டா. அப்ப ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச் அப்படின்னு வந்தா உனக்கு மைண்ட்ல என்ன வரணும், பாஸ்ட் ரெக்கார்ட்ஸ் வந்துடணும். அடுத்தது பிரைமரி டேட்டாவா செகண்டரி டேட்டா. பிஜிடிஆர்பில கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தேன். பிரைமரி டேட்டாவா செகண்டரி டேட்டா. அப்ப பிரைமரி டேட்டாக்குள்ள என்னென்னலாம் வரும், செகண்டரி டேட்டாக்குள்ள என்னென்னலாம் வரும். அப்ப இது ரெண்டும் நமக்கு தெரிஞ்சிருக்கும். அப்ப அவன் எப்படி கொடுப்பான்னா, வாட் ஹேப்பன்ட், எதுனா என்ன என்ன எப்படி நடந்தது, இல்ல என்ன நடந்தது, வாட் ஹேப்பன்னா என்ன நடந்தது, ஹவு டிட் ஹேப்பன், ஒய் டிட் ஹேப்பன், என்ன கான்சிக்வன்சஸ், எதனால என்னென்ன கான்சிக்வன்ஸ் நடந்திருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கறது தான் என்னது ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச். மெயினா நமக்கு பாசிட்டிவ் ஈவெண்ட், பாசிட்டிவ் ஈவெண்ட்னாவே ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட்ஸ். இங்க கொடுத்துருக்காங்க பாரு, பிரைமரி அண்ட் செகண்டரி சோர்சஸ். பிரைமரி சோர்ஸ்னா என்ன, செகண்டரி சோர்ஸ்னா என்ன அப்படின்னு. இங்கதான் ஒரு டாக்குமெண்ட்ஸ், அர்ச்சிவ்ஸ், லெட்டர்ஸ், ரிப்போர்ட்ஸ், போட்டோகிராஃப்ஸ், இன்டர்வியூஸ், பழங்கால பொருட்கள், கல்வெட்டுகள், காயின்ஸ், கோல்டு, இந்த மாதிரி அவங்க என்னென்ன விட்டுட்டு போனாங்களா இன்டர்வியூஸ், இது எல்லாமே என்ன அப்படின்னா இதெல்லாம் வந்து பிரைமரி சோர்ஸா செகண்டரி சோர்ஸா அப்படிங்கறத நம்ம படிக்கணும். அததான் என்ன பண்ணணும், ஆத்தென்டிசிட்டியா இருக்கா, இதை என்ன பண்ணணும், எவாலுவேஷன் பண்ணணும். கிரிட்டிக்கல் எவாலுவேஷன், ஆத்தென்டிசிட்டி, அக்யூரேசி அண்ட் கிரெடிபிலிட்டி சோர்ஸ். அப்ப ஆத்தென்டிசிட்டினா என்ன, அக்யூரேசினா என்ன, கிரெடிபிலிட்டி என்னன்னா, இதெல்லாம் என்ன பண்ணணும், ஹிஸ்டாரிக்கல் கிடைக்கிற திங்ஸை வந்து நம்ம செக் பண்ணணும். அது உண்மைதானா அப்படின்னு ஆத்தென்டிசிட்டி பண்ணணும், அக்யூரேசி பண்ணணும், கிரெடிபிலிட்டி பண்ணணும் அப்படிங்கிறது சொல்லுவோம். அதுக்கடுத்து குவாலிட்டி ஓரியன்டேஷன், மோஸ்ட்லி எல்லாமே என்னது குவாலிட்டேட்டிவா இருக்கும். இப்ப பிரைமரி சோர்சஸ்னா என்னென்ன அப்படிங்கறத படிக்கிறோம். இதுதான் முக்கியம். ஹிஸ்டாரிக்ல வந்து இந்த சோர்சஸ் இதுதான் முக்கியம். இதுதான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அப்ப எதெல்லாம் பிரைமரி சோர்ஸ், ஒரிஜினல் டாக்குமெண்ட், டைரிஸ், லெட்டர்ஸ், யார், ஹலோ, அபிஷியல்ஸ் ரெக்கார்டு, போட்டோகிராஃப், ஆர்ட், ஆர்ட் எல்லாம் என்னது, ஆர்டிஃபேக்ட்ஸ் எல்லாமே வந்து என்னது பிரைமரி சோர்ஸ். ஓவியங்கள், அந்த காலத்து ஓவியங்கள், இதெல்லாம் என்னது பிரைமரி சோர்ஸ். செகண்டரி சோர்ஸ் வந்து இந்த புக்ஸ், ஜேர்னல்ஸ், ரிவ்யூஸ், பயோகிராபிஸ், பிப்ளியோகிராபி, ஹிஸ்டாரிக்கல் அனலைஸ், இதெல்லாம் எங்க அப்படின்னா வரும், இதெல்லாம் வந்து செகண்டரி சோர்ஸ். அவன் கொஸ்டின்ஸ் கேட்பான். இப்ப நம்ம கேட்டிருந்தான், பிஜிடிஆர்பில கேட்டிருந்தான், 2 கொஸ்டின் கேட்டிருந்தான். செகண்டரி டேட்டா, பிரைமரி டேட்டா ஒன்று, செகண்டரி சோர்ஸ் என்ன, பிரைமரி சோர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டேன். யூஜிசியோட புக்கு வந்து செகண்டரி டேட்டாவா அப்படிங்கிற, செகண்டரி சோர்ஸான்னு கேட்டிருந்தான். அதே மாதிரி வந்து ஏஇயோட இன்னொன்று வந்து கேட்டிருந்தான், அதுவும் வந்து செகண்டரி சோர்ஸா பிரைமரி சோர்ஸான்னு கேட்டிருந்தான். அப்ப பிரைமரி சோர்ஸ்னா என்ன, செகண்டரி சோர்ஸ்னா என்னன்னு கேட்கணும். அப்ப ஒரிஜினல் டாக்குமெண்ட், டைரிஸ், லெட்டர்ஸ், அபிஷியல் ரெக்கார்டு, போட்டோகிராஃப்ஸ், ஆர்டிஃபேக்ட்ஸ், இதெல்லாம் எங்க பிரைமரி சோர்ஸ். செகண்டரினா புக்கு, ஜேர்னல்ஸ், ரிவ்யூஸ், பயோகிராபிஸ். ஏன்னா யாரோ எழுதுன புக்கை நம்ம என்ன பண்ண போறோம், நானே எழுதின புக்கு எங்கன்னா, நானே எழுதினேன் புக்கு அப்படின்னா அது வந்து எதுல வந்துடும் அப்படின்னா பிரைமரி சோர்ஸ்ல. ஆனா ஒரு புக்கை நான் போய் ரிவ்யூ பண்றேன், ஒருத்தர் எழுதின புக்கை நான் போய் அதுல இருந்து எடுக்கிறேன் அப்படின்னா அது வந்து செகண்டரி சோர்ஸ். அது எங்க அந்த இதை பார்க்கணும், அவன் எப்படி கொடுத்துருக்கான், கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்கான்னு பார்க்கணும் போயிட்டு. ஏன்னா சம்டைம் என்ன பண்ணுவான், யூஜிசியே அந்த புக் வெளியிருந்து அது பிரைமரி சோர்ஸ். ஆனா யூஜிசி எங்கேருந்து ரெஃபர் பண்ணி கொடுத்துருந்தானே அது என்னது செகண்டரி சோர்ஸ். ஓரல் ஹிஸ்டரி, விட்னஸ்ட் ஈவெண்ட், இதெல்லாம் எங்க வரும் அப்படின்னா அதெல்லாம் பிரைமரி சோர்ஸ். அப்ப இத இந்த ஒலிம்பிக் கேம்ஸ் இதெல்லாம் எங்க வரும், ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட் வரும். இத இதெல்லாம் என்ன அனலைசிஸ், இதெல்லாம் அங்கதான் வரும். கீ வந்து பாத்தீங்கன்னா கீவேர்ட்ஸை பொறுத்தவரை வந்து கீவேர்ட்ஸை பொறுத்தவரை ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட் வரை, பாஸ்ட் ஈவெண்ட், ரெக்கார்ட்ஸ், அர்ச்சீவ்ஸ், டாக்குமெண்ட், ஆர்ஜின், குரோனாலஜிக்கல் ஸ்டடி, ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பாஸ்ட். இப்ப இதெல்லாம் எங்க வருது அப்படின்னா இதெல்லாம் வந்து ரிசர்ச், ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச்ல வர்றது. அப்ப ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச்ல வந்து ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச்னா ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச் எதுல வரும் அப்படின்னா அனலிட்டிக்கல் ரிசர்ச்சுக்குள்ள வந்து வர்ற ஒரு பார்ட். அனலிட்டிக்கல் ரிசர்ச்சுக்கு அடுத்து வர்றது எல்லாமே ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச், ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச், கிளாசிபிக்கல் ரிசர்ச், இதெல்லாம் எங்க வரும்னா அனலிட்டிக்கல் ரிசர்ச்சுக்குள்ள இருக்கிற பாயிண்ட்ஸ் தான். இதாவது தெரிஞ்சு வச்சிருக்கணும். கடைசியில இந்த கம்பாரிசன் டேபிள் கொடுத்துருக்கேன். கடைசியா என்னால இது கூட தெரிஞ்சுக்க முடியலன்னா நம்ம எக்ஸாம் எழுத முடியாது. அதனாலதான் கொஞ்சோண்டு நான் அப்பக்கப்ப என்ன பண்றேன், அப்பக்கப்ப வந்து இந்த டேபிள் போடுறேன். இன்னைக்கு நம்ம பார்த்தது பாத்தீங்கன்னா 2 இது பார்த்திருக்கோம். ஒண்ணு டிஸ்கிரிப்டிவ் பார்த்துட்டோம், அதுக்கடுத்து அனலிட்டிக்கல் ரிசர்ச் பார்த்துட்டோம்,
அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச் பார்த்துட்டோம். இன்னும் ஒண்ணு இருக்கு பிளாசிபிள் ரிசர்ச். அது நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். அப்ப இன்னையோட நம்ம கிளாஸ் வந்து இது பண்ணிக்கலாம், முடிச்சுக்கலாம்.